ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஜனவரி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதோடு சேர்ந்த ராகுவின் குணங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த சுபதினத்தில் சொல்கிற ராசி பலனில் என்ன பார்க்குறவங்க இல்லை என்கிட்ட சொல்கிறவங்க ராசி பலன் கேட்குற இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய இந்த பொது தகவல் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கிரகங்களை பற்றி நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் போல் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு என்றுமே தேவை. இன்றைக்கி நான் ராகுவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இன்னும் மேலும் சில தகவல்கள் நம்ம பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாங் வீக்கெண்டு. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாட்களும் நமக்கு வீட்டில் இருந்தாலும் வேலைகள் நிறையா இருக்கக்கூடிய கோஷ்டிகள் இருந்தால் ஒரு சிலருக்குப்பா டைமே போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அலுவலகம் சார்ந்த வேலைகளையே எப்பவும் சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய இந்த மேஷராசி நேயர்களுக்கு வீட்டில் இருக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஐயோ போர் அடிக்குது. ஒரு 2 நாள் லீவுனாலே, ஒரு சண்டே ஓகே, பட் ஒரு 3 நாள் அட்டஸ்டேஜ் நம்ம வீட்டில் இருக்கணும்னா போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்பவும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சும்மாவே உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் செய்யலாம். ஒரு நல்ல அற்புதமான, ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு நாள் இன்றைய நாள். மேஷராசி நேயர்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கும் நல்ல ஒரு திருப்தியான நாள். சரி, இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை ஸ்திர வாரமான என்று ஏதாவது ஒன்று முக்கியமாக பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் நமக்கு லாபத்தில் இருக்கார். அதனால் முக்கியமாக ஏதாவது ஒன்று வாங்கலாம். தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், இல்லை ஏதாவது புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி பண்ணலாம். பெண்களுக்கும் நல்ல ஒரு உகந்த நாளாக அமையும். ரிஷபராசி நேயர்கள், நமக்கு ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறார். புதன் மாறிட்டார். ஸோ செவ்வாயோடு சேர்ந்த இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும். ரிஷபராசியில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு மாதவிடாய் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே ரிஷபராசி நேயர்களுக்கு, காதலர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த காதல் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்குள்ள சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஷபராசி நேயர்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நமக்கு ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்காங்க. அதனால் ரிஷபராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்கள், ராசிநாதன் புத பகவான் நமக்கு சூரியனோடு சேர்ந்து ஒரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பரம் அல்லது ஒரு அந்யோன்யம் கொஞ்சம் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். எப்படி நான் ரிஷபராசிக்கு சொன்னனோ, லவ் லைஃப்பில் ஏதாவது பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் காதலில் பிரிவினை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லணுன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் அப்படிங்கும் பொழுது இந்த லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க, அது புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஜாக்கிரதையாக இருங்க. சின்ன வார்த்தைகள் ஏதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா கூட அது சண்டையில் போய் முடியும். அதுவும் 2ல் வேறு சந்திரன் இருக்கிறாங்க. அதனால் நான் இந்த மிதுன ராசி அண்ட் ரிஷபராசி இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை, அதுவும் புதிதாக திருமணமானவர்கள், காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய லாங் வீக்கெண்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னா அது சண்டையில் போய் முடியும். அதனால் இன்று நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசித்து செயல்படுவது நல்லது. கடகராசி அன்பர்கள், ராசியில் சந்திரன் 3வது நாளாக இந்த ராசியில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. நானும் தைப்பூசத்துலேருந்து சொல்லின்னு இருக்கேன். இன்றைக்கி கடகத்தில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. இன்றைக்கும் உட்காந்துருக்கிறாரு. ரொம்ப ஸ்லோவாக நகர்றாருன்னு நினைக்கிறேன் சந்திர பகவான். ஸோ எல்லா 12 ராசிக்குமே சந்திரனை வைத்து தானே பலன் சொல்கிறோம், தினப்பலன். அதனால் இன்றைக்கும் சந்திரன் கடகராசியில் இருக்கிறார். சற்று ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நாளாக இருக்கும். இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 6ல் சுக்கிரன் செவ்வாய் இருக்குது, 7ல் சூரியன், 8ல் சனி, 9ல் குரு.
என்னமான ஒரு காம்பினேஷன் பாருங்களேன். ஸோ கடகராசி நேயர்கள் வந்து நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம பாட்டுக்கு வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறோமா அப்படின்னு இருக்கிறது பெட்டர். ஏன்னா 6ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சரி, ஏதோ கேட்குறாங்க கைமாத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு நினைக்காதீங்க. நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுவே இல்லைன்னு சொன்னதுனால ஒரு சண்டை வரும், அவ்வளோதானே தவிர தேவையில்லாத கடனில் போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் கடன் தொல்லைகளுக்கும் முக்கிய காரணமாக அமைகிறார். 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், 8ல் சனி, அஷ்டமத்தில் அண்ட் பாக்கியத்தில் ராகு 9ஆம் இடத்தில். இந்த கடகராசினியர்கள் இன்றைய நாளில் சனிக்கிழமை விரதம் இருந்து ஏழுமலையானை வணங்கிறது சிறப்பு. சிம்மராசினியர்கள், ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் புதனோடு இருக்கிறாங்க. ஒற்றை தலைவலி வர்றது, கண்ணு சம்மந்தப்பட்ட வலி வர்றது, இல்லைன்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது, ஏற்கனவே எனக்கு வந்து நான் டிப்ரெஷன் வந்து டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனத்துடன் இருக்கலாம். இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நல்லெண்ணெயும் மற்றும் தேன் அபிஷேகத்திற்கு கொடுப்பது இந்த கிரக தோஷங்களுக்கு நல்ல நிவர்த்தியாகும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 8ஆம் இடத்தில் ராகு, இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றங்களை கொடுக்கலாம். ஆகவே சிம்மராசினியர்கள் கொஞ்சம் எதிலையும் ஜாக்கிரதையாக இருக்கலாம். உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு தன்வந்திரியையும் இவர்கள் வணங்கலாம். கன்னிராசினியர்கள், ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது வந்து பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையும், சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது வியாபாரத்தில் லாபத்தையும் கொடுக்கும். சந்திரன் லாபத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றியை தரும். மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது. சனிக்கிழமையான இன்று நீங்கள் ஐயப்பன் ஆலயம் சென்று நெய் தானம் செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்கள் காலை வேளையில் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளை செய்து அன்னதானங்கள் செய்வது நல்லது. துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மனதில் சின்ன சின்ன குறைகள் வரும். பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கவன குறைவாக இருந்தால் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். ஆகவே உங்கள் தாயார் ஏற்கனவே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பின் துலாம் ராசி நேயர்கள் கவனத்துடன் செயல்படவும். துலாம் ராசி நேயர்களுக்கு மற்றபடி 12ஆம் இடத்தில் கேத்து இருப்பது சின்ன சின்ன தூக்கமின்மையை கொடுக்கலாம். இன்று சனிக்கிழமை கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் பச்சரிசி வெல்லம் தானம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். களத்திரக்காரகன் சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பது இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு பிறந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். மனதிற்கு அமைதியான நாளாகவும் இருக்கும். இன்று காலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான நாளாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் வேலையில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் இன்று விநாயகரை வழிபாடு செய்யவும். விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. மகர ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பங்களை கொடுக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு மகர ராசி நேயர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். மனதிற்கு திருப்தியான நாளாகவும் இருக்கும். ஆரவாரம் இல்லாத நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ராசியில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சுமை குறையும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பின் அது இன்றைய நாளில் இந்த சண்டைகள் தீர்ந்து குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று
நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். வியாபாரத்திலும் நல்ல லாபங்களை பார்க்கலாம். இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. மீனராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும். இந்த மீனராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இன்று கணவன் மனைவி உறவும் சிறப்பாகவே அமைகிறது. சனிக்கிழமை ஸ்திர வாரமான என்று கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மனதிற்கும் நல்ல ஒரு நிம்மதியை தரும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே விருந்தினர்களின் வருகை மனதிற்கு நிம்மதியை தருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு வெற்றியான ஒரு நாளாகவும் அமையும். இன்றைய நாளில் மீனராசி நேயர்களுக்கு காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் கருடனையும் வணங்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து ராகுவை பற்றி பேசுகிறோம் இல்லையா? நான் ஏன் ராகுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இது கால சர்ப்ப தோஷம், இதற்கு இப்படி பரிகாரம் பண்ணணும், அப்படி பரிகாரம் பண்ணால் நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. நம்மளும் ஐயோ இது 18 வருட காலம் இதை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். பட் அதுக்கு என்ன காரணம், அது ராகுவை பற்றின ஒரு விளக்கத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் ராகுவை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3-4 நாட்களை அதை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ராகுவை நம்ம நிறையா சொன்னோம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய மைனஸ் எல்லாம் சொன்னேன். ஸோ இன்றைக்கி ராகுவை பற்றினா ப்ளஸ்ஸை சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ராகு வெறும் ஒரு கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. இப்போ பொதுவாக ஜோதிட கூற்று சொல்லுவாங்க, கேந்திரத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா 4 கேந்திரம் இல்லையா? அது 4ல் 3ல் பாவிகள் தான் இருக்காங்க. ராகு மீனத்தில் இருக்கார், கேத்து கன்னியில் இருக்கார், செவ்வாயும் சுக்கிரனும் நமக்கு தனுசில் இருக்காங்க. போனால் போகிறதேன்னு மிதுனத்தை விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேந்திரத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம ஜாதகத்துல எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன லக்னமாக இருந்து அந்த 10ஓ 11ஓ ஏதோ கேந்திரத்தில் ஒரு பாப கிரகம் இருக்குது, அதுவும் அது ராகுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ராகு தசா நடக்கும் பொழுது ஒரு பெரிய லிஃப்டை அது கொடுக்கும். எந்த தொழிலை அவர்கள் எடுத்து செய்கிறார்களோ அந்த தொழிலில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு ராகுவை மிஞ்சறதுக்கு கிரகங்களே கிடையாது. சுக்கிரனை கூட நம்ம சொல்ல வேண்டாம். சுக்கிரன் 20 வருஷம் நினச்சா தூக்கி விடுவார், இல்லைன்னா மொத்தமாக கடங்காரனா பிச்சைக்காரனாக்கி தெருவில் நின்றுடுவார். மான மரியாதையெல்லாம் போகிற அளவுக்கும் இந்த சுக்கிரன் பண்ணிடுவார். அந்த கண்டத்தையும் கொடுப்பார். இப்போ ஒருத்தன் செத்து போகிற நிலைமைக்கு போயிட்டு அவனுக்கு ஏதோ ஆயுள் இருந்ததுன்னா பிழைக்க வச்சிரும் இந்த சுக்கிரன். ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு மைனஸை கொடுத்தாலும் கூட அவர்களை அந்த கேந்திரத்தில் அவர் அமர்ந்திருந்தால், இப்போ இந்த 2024 பறக்கிற பசங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் தான் ராகு கேத்து இருக்கிறாங்க. ஸோ 2024 பறக்கிற பசங்களுக்கு ராகுவும் கேத்துவும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமையும். நீங்கள் பாருங்களேன், இந்த இயரில் பறக்கிற குழந்தைங்க ப்ராபப்ளி ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கழிச்சு, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, 1917 எம்ஜிஆர் பிறந்தார். 17 ஜனவரியில் 1917 எம்ஜிஆர் பிறந்தார். அன்றைய தினத்தில் பிறந்த நிறைய பேர் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப ஃபேமஸாக வரலைன்னா கூட அந்தந்த துறையில் அவர்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய லெவலுக்கு வந்தவங்க இருக்காங்க. ஸோ சில வருடங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் இயர் இப்போ துளசிதாஸ் பிறந்த அந்த செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா நிறைய மகான்கள் அந்த செஞ்சுரியில் பிறந்திருக்காங்க, நிறைய சித்தர்கள் பிறந்திருக்காங்க. நம்ம இதை சுபதினத்தில் கூட பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த 2024 பிறக்கிற குழந்தைங்க இந்த ராகு கேத்து கேந்திரத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்வை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த ராகு ஒரு கிரிக்கெட், இப்போ டெண்டுல்கர்லாம் எடுத்துக்கோங்களேன், அவர் ஒரு கிரிக்கெட்டர்னால தான் அவரை நமக்கு தெரியும். அண்ட் ஐஸ்வர்யா ராயே ஒரு உலக அழகி அப்படிங்கிறதுனால தான் நமக்கு தெரியும். ஒரு ரஜினிகாந்த் எடுத்தனோன்னா அவர் ஒரு ஆக்டராக தான் தெரியும். அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு பர்சனலாக எத்தனையோ மைனஸ் இருந்தாலும் கூட அவர்களினுடைய வெற்றியை இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எத்தனை வருடங்கள் எவ்வளோ வயசானாலும் சூப்பர் ஸ்டார் ஹீரோவாக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு எந்த வயதில்னாலும் ஒரு ஹீரோயின் ஃபிட்டுனாராங்க.
ஸோ இந்த ராகு வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ளஸ்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். அவங்க எடுக்கக்கூடிய துறை, அவங்க எடுக்கக்கூடிய ஒரு கெரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அவர்களுக்கு தரும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணலாம்? இப்போ இந்த ராகு வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் தரும்பொழுது அவங்க எந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனம் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய நவாம்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் அந்த கர்ம பலனை அந்த நவாம்சம் வந்து நமக்கு பேசும். அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அது வித்தியாசப்படும். ஸோ இந்த ராகு தோஷம் இல்லாமல் இருக்கணும். நான் சொன்னேன், அது வியாதி வர்றதுக்கு, அது கேன்சர் போன்ற நோய்களுக்கும் ராகு முக்கியமான காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது, இந்த ராகு எனக்கு எப்பொழுதுமே நல்லது செய்யணும் அப்படின்னா, அதற்கு தான் அந்த காலத்தில் இந்த தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் புத்துக்கு பால் தெளிங்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணவாள மாமுனிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஆதிசேஷனை வழிபடுவது, அனந்தன் வாசுகியை வழிபாடு செய்வது, இல்லை நவகிரகத்தில் ராகு கேதுவுக்கு இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாமே குறைஞ்சி போயிடுது. நம்ம வந்து எல்லாமே இன்றைக்கி ஒன்று பண்ண உடனே நமக்கு பலன் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தான் நமக்கு பலன்கள் என்பது உண்டு. ஸோ நம்ம புதுசாக எதுவும் செய்யாட்டாலும் நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம குடும்பம் வந்து நல்லாயிருக்கும். நடுவில் இந்த நிறைய பேர் வந்து புதுசாக ஒரு பூஜைகளை சொல்கிறதும், புதிதாக சில விஷயங்கள் சொல்கிறதும், வி கெட் ஃபேசினேட்டட், ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டுன்னு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றோர்களும் உங்கள் பெரியோர்களும் என்ன சொல்கிறாங்களோ அதே பண்ணுங்கள். எப்பொழுதுமே அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை கைவிடாதீங்க. அந்த விநாயகரோடு சேர்ந்த நாக பிரதிஷ்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த அஸ்வத்த பிரதக்ஷணம்னு சொல்லக்கூடிய அரச மரத்தை சுற்றினாலே போதுமானது. ஒரு 12 சுற்று காலையில் வெறும் வயிற்றில் சுற்றுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் இது. ஹெல்த்துக்கு நல்லது, நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இதை நம்ம விட்டுட்டு தேவையில்லாமல் புதிதாக நம்ம ஒன்று செய்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் புதுசாக வரத்தான் செய்யும். ஸோ நம்ம இந்த ராகுவிடம் இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கும், ராகு நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கும் பள்ளி கொண்ட பெருமாள் ஆதிசேஷனை பார்க்கணும். ஸோ எந்த பள்ளி கொண்ட பெருமாள் ஆலயத்திற்கும் போனாலும் அங்கே ஆதிசேஷனை பாருங்கள். அதே மாதிரி சிவஸ்தலங்களுக்கு போகும் பொழுது நீங்கள் வந்து நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி ராகு கேத்துவை வழிபாடு செய்யுங்க. இதுவே போதுமானது. தேவையில்லாமல் நம்ம ஒரு வீடு கட்டும் பொழுது புத்தெல்லாம் இருக்குது, நம்ம இடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான சாங்கியங்களை ஒழுங்காக பண்ணுங்கள். பெரியவர்களிடத்தில் இந்த சம்பிரதாயங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் இல்லை. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினத்தில் நம்ம ராகுவை பற்றி பேசி இன்றைக்கி ராகுவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு நம்ம வச்சுட்டோம். அடுத்தது கேத்து இருக்கார். ஸோ நாளைக்கு கேத்து பகவானை பற்றி பேசலாம். மீண்டும் சுபதினத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.